லைஃப்ல பண பிரச்சனையே வராம இருந்தா எவ்வளோ நல்லாருக்கும். அதுக்கான வழிகள தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமக்கு பதிலா ஒருத்தர் வேலைக்கு போயி, நமக்கு ஈக்குவலா பணத்த சம்பாதிச்சு குடுத்தா எவ்வளோ நல்லாருக்கும். இது சாத்தியமான்னு கேட்டீங்கன்னா, இது இன்வெஸ்ட்மென்ட்ல சாத்தியம் தான். நம்மளோட மொத்த வருமானத்துல 25% நம்ப குரோத்ல இன்வெஸ்ட் பண்றது மூலமா, ஓவர் த டைம்ல நமக்கு நமக்கு ஈக்குவலான வருமானத்த நம்ப இன்வெஸ்ட்மென்ட்டே நமக்கு குடுக்கும். ஒரு எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் ஏ இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு மாசம் மாசம் ரூ. 200 இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராரு. ஒரு 40 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராருன்னு வச்சுக்கோங்க. அவர் மொத்தமா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ரூ. 96,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதையே பர்சன் பி எடுத்துக்கோங்க. அவர் என்ன பண்றாரு, மாசம் மாசம் ரூ. 300 இன்வெஸ்ட் பண்றாரு. ஓவர் த 30 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வராரு. அப்படி பார்த்தீங்கன்னா, அவர் மொத்தமா இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, ரூ. 1,08,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, கடைசில இந்த பர்சன் ஏ, பர்சன் பில யார்கிட்ட அதிகமா சொத்து இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பல பேர் என்ன பண்ணுவீங்க, பர்சன் பி தான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதனால அவர்கிட்ட தான் அதிகமான சொத்து இருக்கும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா இங்க தான் காம்பவுண்டிங் பவர் ஒர்க் ஆகுது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பர்சன் ஏ, பி பார்த்தீங்கன்னா, ஓவராலா அவர்கிட்ட லாஸ்ட்ல ஒரு ஒரு ரூ. 6,50,000 கிட்ட இருக்கும் அவர்கிட்ட அசெட். அதுவே நீங்க பர்சன் ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அவர்கிட்ட ரூ. 12,00,000 கிட்ட இருக்கும். இதுதான் காம்பவுண்டிங் பவர். ஓவர் த லாங் பீரியட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரும்போது, நம்மளோட அமௌண்ட் கம்மியா இருந்தாலும், அதோட குரோத்ங்கிறது பயங்கரமா இருக்கும். அதனால நம்மளோட மொத்த வருமானத்துல ஒரு 25% கண்டிப்பா குரோத்ல இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த 25% பணத்த எதுல சேகரிக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, குரோத்ன்னு சொல்லனால நம்ம கண்டிப்பா ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். இல்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்ல உங்களுக்கு அதுல பயமா இருந்தா நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரலாம். 2வது பார்த்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டிக்கு உங்களோட மொத்த வருமானத்துல 15% நீங்க செலவிடணும். என்னதான் நம்ம பைக் நல்லா தான் ஓட்டுவோம் அப்படின்னு இருந்தாலும், நம்ம கண்டிப்பா என்ன பண்றோம், ஒரு ஹெல்மெட்ட வியர் பண்றோம். அதே போல தான் கார்ல நம்ம சீட் பெல்ட் போட்டுட்டு போறோம். இல்ல நம்ம ஒரு போட்ல போறோம் அப்படின்னாலும், படகோட்டி நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருந்தாலும், அவர் என்ன பண்ணாருன்னா, லைஃப் ஜாக்கெட் எல்லாருக்கும் குடுப்பாங்க. இத நம்ம ரொம்பவே கேர்லெஸ்ஸா எடுத்துக்க கூடாது. இது சின்ன விஷயமா இருந்தாலும், அது ஒரு ஒரு விபத்து நடக்கும்போது, நம்மளோட உயிர காப்பாத்த போறதே அந்த ஹெல்மெட்டும், சீட் பெல்ட்டும், அந்த ஜாக்கெட்டும் தான் இருக்கும். அதுபோல நம்மளோட மொத்த வருமானத்துல 15% கண்டிப்பா நம்மளோட ஸ்டெபிலிட்டி, அதாவது சேஃப்டிக்காக நம்ம கண்டிப்பா சேவ் பண்ணி ஆகணும். இந்த பணத்த நீங்க ரூ. 100 சம்பாதிக்கிறீங்கன்னா, ரூ. 15 நீங்க ஸ்டெபிலிட்டிக்காக கண்டிப்பா சேவ் பண்ணி ஆகணும். எமர்ஜென்சிக்காக சேர்க்கிறது. அதனால இதுல கண்டிப்பா ரிஸ்க் இருக்கவே கூடாது. ஏன்னா ஒரு ஒரு எமர்ஜென்சி டைம்ல நம்ம எடுக்கும்போது, அப்போ மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, அது மார்க் ஃபால் ஆயிருந்ததுனா, அப்போ அந்த அமௌண்ட் நமக்கு யூஸ் இல்லாம போயிடும். அதனால கண்டிப்பா அந்த அமௌண்ட் ரிஸ்க் இருக்கக்கூடாது. 2வது பார்த்தீங்கன்னா, அது எப்போ வேணாலும் ஈஸியா எடுக்கிற மாரி இருக்கும். ரிஸ்க் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க ஒரு லாகின் பீரியட் இருக்கிற போஸ்ட் ஆஃபிஸ் எஃப்டில நீங்க போட்டீங்கன்னா, உங்களால அந்த எமர்ஜென்சிக்கு எடுக்க முடியாது. அதனால ஈஸியா எடுக்கக்கூடியதா இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அது ஸ்டேபிளா இருக்கக்கூடியதா ஒரு உண்டியல்ல போட்டு வைக்கலாமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கூடாது. ஏன்னா உங்களுக்கு லாங் பீரியட்ல பார்க்கும்போது உங்களோட இன்ஃப்ளேஷன் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ட சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கண்டிப்பா அது வளரக்கூடியதா இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு நல்ல அதிக இன்ட்ரெஸ்ட் குடுக்குற எஃப்டில இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெப்ட் ஃபண்ட் நெறைய இருக்கு. பாண்ட்ஸ் இது மாரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க சேர்த்துட்டு வரலாம். இந்த அமௌண்ட் எவ்வளோ வரையும் நீங்க சேர்க்கலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மாசம் எவ்வளோ செலவாகுது? ஒரு ஒரு வீட்டுக்கு எ எக்ஸாம்பிள் என் வீட்டுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, மாசம் ஒரு ரூ. 20,000 வீட்டுக்கு செலவாகுது. இத 5 டைம் எடுத்துக்கோங்க. அப்ப ரூ. 1,00,000 கிட்ட நம்ம இந்த ஸ்டெபிலிட்டி ஃபண்டுங்கிறது நம்மகிட்ட இருக்கணும். 3வது பார்த்தீங்கன்னா எசென்சியல். எசென்சியலுக்காக நம்ம அதிகபட்சமா 50% வரை செலவிட போறோம். அதாவது கிராசரி வாங்குறது, கேஸ் பில்லு இந்த மாரியான அடிப்படை தேவைகளுக்காக நம்ம 50% செலவு பண்ண போறோம். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா ரிவார்டு. ரிவார்ட பொறுத்தவரை உங்களுக்கு 10% அலோகேட் பண்ணணும். மேக்ஸிமம் எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட்ட பத்தி பேசுற எல்லாருமே இந்த லாஸ்ட் பார்ட்ட சொல்லவே மாட்டாங்க. ஆக்சுவலா என்ன பண்ணேன்னா, நீங்க வெளிய அதிகமா சுத்தாதீங்க. அப்புறம் செலவு அதிகமா பண்ணாதீங்க. தேவையில்லாத பொருட்கள வாங்காதீங்க அப்படின்னு நெறைய பேர் அட்வைஸ் பண்ணாலும், இருந்தாலும் நம்ம இந்த 10% ரிவார்ட் போர்ஷன கண்டிப்பா எமிட் பண்ணவே கூடாது. அதாவது நீங்க எப்பயுமே நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். ஆனா நம்ம மைண்ட் ரிலாக்ஸ்டா ஒரு ஒரு ரிலாக்ஸா எங்கேயாவது வெக்கேஷன் போலாம். இல்ல நம்ம ஒரு படத்துக்கு போலாம். இந்த மாரி போகும்போது மட்டும் தான் நம்மளால இன்னும் நம்ம எஃபிஷியன்ட்டா நம்மள ஒர்க்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியும். அதுக்காக கண்டிப்பா உங்களோட ரிவார்டுக்காக ஒரு 10% நீங்க சேர்த்து வைக்கணும். இத
இதை வந்து நீங்கள் நார்மலாக வந்து தனியாக ஒரு சேவிங் அக்கௌண்ட் வச்சுட்டு அதில் மூலமாக கூட சேர்த்துட்டு வரலாம். உங்களோட மாத வருமானம் ரூ. 100 இருந்ததுன்னா அதில் ரூ. 10 வந்து நீங்கள் இதில் சேர்த்து வைங்க. நீங்கள் ஒரு லாங் டேர்முக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் உங்களோட வெக்கேஷன் போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை மூவிக்கு போகிறீங்களாலும் சரி, இல்லை ஒரு அவுட்டிங் போகிறீங்க, டின்னர் சாப்பிட போகிறீங்க, அந்த மாதிரி இருந்தாலும் சரி, அந்த காசை வந்து நீங்கள் இந்த 10% ரிவார்டில் இருந்தால் இருக்கணும். அதே போல் வந்து சிலர்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது வாங்கணும்னு விருப்பம் இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னு, ஒரு நல்ல மொபைல் வாங்கணும் அப்படின்னு விருப்பமா இருந்ததுனா, நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ரிவார்டில இருக்க காசை தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு, அதில இருக்கிற காசை வச்சு தான் நான் மொபைல் வாங்குவேன். இதுபோல வந்து இந்த 10% ரிவார்டுங்கிறதும் கண்டிப்பா இருக்கிறதுலே வந்து ரொம்பவே முக்கியமானது. மொத்தமா நீங்க இந்த 25, 15, 50, 10 இந்த ரூல நீங்க ஃபாலோ பண்றது மூலமா உங்களுக்கு லைஃப்ல வந்து பண பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.